பாரத போரில் இறந்த கர்ணன் நேராக சொர்க்கத்திற்கு செல்கிறான். அங்கே அவனுக்கு அனைத்து விதமான சுகபோகங்களும் கிடைக்கின்றன. ஆனால் பசி மட்டும் வாட்டி வதைத்தது. சொர்க்கத்தில் பசியை எடுக்காதென்பார்களே, ஆனால் நம்மை மட்டும் பசி வாட்டி வதைக்கிறதே என்று எண்ணினான் கர்ணன். அப்பொழுது அங்கே வந்த நாரதரிடம் தனது சந்தேகத்தை கேட்டான். நாரதரே, சொர்க்கத்தில் பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது என்று கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் என்னை மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே, அது ஏன் என்று கேட்கிறான். அதற்கு நாரதர், உன் பசி போக ஒரு வழி இருக்கிறது. உன் ஆள்காட்டி விரலை உன் வாயில் வைத்துக்கொள், உனக்கு பசிக்காது என்கிறார். அதன்படி கர்ணன் தன் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்ததும் பசி நீங்கி விடுகிறது. ஆனால் விரலை எடுத்தால் மீண்டும் பசி வந்து வாட்டுகிறது. அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள மீண்டும் நாரத மகரிஷியை நினைக்கிறான் கர்ணன். நாரத மகரிஷியும் கர்ணனுக்கு எதிரில் தோன்றுகிறார். நாரதரே, நீங்கள் சொன்னது போல் என் ஆள்காட்டி விரலை வாயினுள் வைக்கும்போது எனக்கு பசி அடங்கி விடுகிறது. ஆனால் என் விரலை வாயிலிருந்து எடுத்துவிட்டால் எனக்கு மீண்டும் பசிக்கிறதே, என்ன காரணமாக இருக்கும் என்கிறான் வருத்தத்தோடு. அதற்கு நாரதர், கர்ணா, உன் வாழ்க்கையில் அத்தனை தானங்களையும் செய்த நீ அன்னதானத்தை மட்டும் செய்ததில்லை. அதனால்தான் இங்கே உனக்கு பசி ஏற்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு முறை அன்னசத்திரம் எங்கே இருக்கிறது என்று கேட்ட ஒருவருக்கு உன் ஆள்காட்டி விரலால் வழிகாட்டியுள்ளாய். அதனால் உன் ஆள்காட்டி விரல் மட்டுமே அன்னதான பலன் பெற்றது என்றார்.